வாழ்க தமிழ். அன்னை பூவதி அம்மா பிறந்த இடம் கிரான், இலங்கை. பிறந்த நாள் 3ஆம் நாள் நளித்திங்கள் 1932. வீரச்சாவடைந்த நாள் 19 மேளத்திங்கள் 1988. வீரச்சாவடைந்த இடம் மட்டக்களப்பு, இலங்கை. உண்ணா நோன்பு தொடங்கிய நாள் 19ஆம் நாள் மீனத்திங்கள் 1988. யார் இந்த அன்னை பூவதி அம்மா? வாருங்கள் பார்க்கலாம். அன்னை பூவதி அம்மா அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணா நிலையில் இருந்து உயிர் நீத்த ஓரீகச் சுடர் ஆவார். பூவதி அம்மாவின் கணவர் பெயர் கணபதி பிள்ளை. 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்க்குளம்தான் இவர். மட்டக்களப்பு அம்பாறை அந்நியர் முன்னணியின் செயற்பாட்டாளராக இவரை அடையாளப்படுத்தலாம். விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இந்திய படைக்கு எதிராக குரல் கொடுக்க அறப்போராட்டங்களை நடத்த மட்டு அம்பாறை மாவட்ட அந்நியர் முன்னணி முடிவு செய்தது. அவர்கள் 2 வேண்டுகோள்களை முன்வைத்து இந்திய அரசுக்கு எதிராக உண்ணா நோன்பு போராட்டத்தை தொடங்கினர். அந்த 2 வேண்டுகோள்கள் யாதெனில், உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும். இந்த 2 வேண்டுகோள்களும் தான் அவை. அந்நியர் முன்னணியின் வேண்டுகோள்கள் எதுவுமே இந்திய படையினரை ஈர்க்கவில்லை. அதனால் தமிழ் பெண்கள் அடையாள உண்ணா நோன்பு போராட்டத்தில் அணிதிரண்ட நிலையில் 1988ஆம் ஆண்டு சுரபம் 4ஆம் நாள் அந்நியர் முன்னணியை திருமலை என்ற இடத்திற்கு கலந்தாய்விற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் வேண்டுகோள்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. போராட்டம் தொடர்ந்து நடந்தது. 1988ஆம் ஆண்டு குடம் 10ஆம் நாள் அந்நியர் முன்னணியின் நிர்வாக குழுவினர் கொழும்பில் இந்திய மேலாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அம்முயற்சி தோற்று போனதால் சாகும் வரை உண்ணா நோன்பு போராட்டத்தை தொடங்க முடிவெடுத்தனர். அப்போது பலர் சாகும் வரை உண்ணா நோன்பு போராட்டத்தில் குதிப்பதற்காக முன்வந்தனர். இறுதியில் குலுக்கல் முறையில் தேர்வு இடம்பெற்றது. முதலில் அன்னம்மா டேவிட் தேர்வு செய்யப்பட்டார். 1988ஆம் ஆண்டு குடம் 16ஆம் நாள் அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் கோவிலில் அன்னம்மாவின் உண்ணா நோன்பு போராட்டம் தொடங்கியது. ஆனால் படையினர் உண்ணா நோன்பு மேடையில் இருந்தவர்களை கடத்திச் சென்றதில் அவரால் தனது போராட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இந்த நிலையில் தான் பூவதி அம்மாள் தன் போராட்டத்தை மீனம் 19 1988 தொடங்கினார். முன்னெச்சரிக்கையாக, தன் விருப்பின் பேரில் உண்ணா நோன்பு இருக்கின்றேன், எனக்கு நினைவிழப்பு ஏற்படின் எனது கணவனோ அல்லது பிள்ளைகளோ என்னை மருத்துவமனையில் சேர்க்க முயற்சிக்க கூடாது என கடிதம் எழுதி வைத்தார். 10 பிள்ளைகளுக்கு தாயார் இவர். நீர் மட்டும் அருந்தி சாகும் வரை உண்ணா நோன்பு இருந்தார். இடையில் பல தடங்கல்கள் வந்தன. உண்ணா நோன்புக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை பூவதியின் பிள்ளைகள் சிலரையும் இந்திய படைத்துறை சிறைப்பிடித்தது. ஆயினும் போராட்டங்கள் நிறுத்தப்படவில்லை. அவர் உறுதியாக போராட்டத்தை தொடர்ந்திருந்தார். எந்த ஒரு வேண்டுகோள்களும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் சரியாக 1 திங்களின் பின் 19/4/1988 அன்று உயிர் நீத்தார். அன்னை பூவதி அம்மாவின் நினைவு நாளை தமிழீழ நாட்டுப்பற்றாளர் நாளாக தமிழீழ தேஜத் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தமிழீழ நாட்டுப்பற்றாளர் நாளன்று ஆண்டுதோறும் மேளத்திங்கள் 19ஆம் நாள் நினைவு கூறப்படுகின்றது. அன்னை பூவதி அம்மாவின் நினைவு நாளையொட்டி இச்சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது துளி வானொலி.